மேடம், இந்த ஆரா ஆயுஷ் கிளினிக் டூர் ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே சார், வாங்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுதான் நம்மளோட கன்சல்டேஷன் ரூம். இங்கே தான் நம்ம டயக்னோசிஸ் அப்புறமா அசஸ்மெண்ட் இது ரெண்டுமே இங்கே தான் பண்ணுறோம். நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் பல்ஸ் டயக்னோசிஸ் அப்புறம் டங் டயக்னோசிஸ் இது ரெண்டும் தான் இங்கே பண்ணுறோம். இதனால நமக்கு பாஸ்ட்ல வந்த டிசீஸ் பிரசன்ட்ல இப்போ இருக்கிறது வரப்போறது இது எல்லாமே நம்மளால இங்கே டயக்னோஸ் பண்ணி சொல்ல முடியும். இது வந்து நம்மளோட தெரப்பி ரூம் சார். இங்க நம்ம வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம், மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ். இது வந்து PEMFன்னு சொல்லுவாங்க, பல்ஸ்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் அது டேக்கா தெரப்பி. இது ரெண்டுமே வந்து நம்மளோட ஹீலிங்கை ஃபாஸ்டர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற டிவைசஸ். பெயின் ரிடக்ஷன் அண்ட் ஹீலிங். நான் யூனிசன் ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ஃப்ராக்சர் ஆகி ரொம்ப நாள் ஆகி கூட யூனியன் ஆகாம இருக்கும், அதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். சில கண்ட்ரீஸ்ல லித்தோட்ரிப்ஸிக்கு யூஸ் பண்றாங்க, கிட்னி ஸ்டோன் பிரேக் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ற அளவுக்கு பவர். கிட்னி ஸ்டோனுக்கு யூஸ் பண்ணலாம். கிட்னி ஸ்டோனுக்கு, பெயினுக்கு, ஃப்ராக்சர் ஜாயின் ஆகாம இருக்க ஃப்ராக்சர்ஸுக்கு, அப்புறம் ஊண்ட் அல்சர்ஸுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம். இதுவும் நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் ரூம் தான். இங்க வந்து நம்ம லேசர் தெரப்பி வச்சிருக்கோம் அண்ட் ஷாக் வேவ் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இந்த ஷாக் வேவ் தெரப்பி வந்து கால்சிஃபிகேஷன் சொல்றாங்கல்ல, போன் கால்சிஃபிகேஷன் பிரேக் பண்ணி விடுறதுக்கு, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஃப்ரோசன் ஷோல்டர் அடஷன்ஸ்லாம் இருக்குன்னா அதை பிரேக் பண்றதுக்காக இந்த டிவைஸ் யூஸ் பண்றோம். இதுல வந்து நம்ம கிட்ட லேசர் தெரப்பி இருக்கு. லேசர் மூலியமா தேவையில்லாம இருக்க கேன்சர் செல் மாதிரி இருக்கிறது கூட நம்ம டிஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஓ, கேன்சருக்கு சம்பந்தப்பட்ட மிஷின். ஆமா சார். நமக்கு வந்து சிலர் அப்போப்டோசிஸ் பண்றது, தேவையில்லாத டீடாக்ஸ் பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த டிவைஸ்ல. இதுதான் நம்மளோட அக்குபங்க்சர் ரூம். இங்க வந்து நம்ம கன்சல்டேஷன் அப்போ நம்ம பல்ஸ் அண்ட் டங் பார்த்து டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்றதுக்கான எல்லா அக்குபங்க்சர் பாயிண்ட்ஸுமே நம்ம இங்க தான் வச்சு கொடுக்குறோம். அக்குபங்க்சரும் இப்போ பண்றீங்க? ஆமா, அக்குபங்க்சரும் பண்றோம், இங்க ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியும் பண்றோம் சார். இந்த ரூம்ல தான் நம்ம ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். இதான் த்ரோலின்னு சொல்லுவாங்க. இதுல வச்சுதான் நம்ம அபியாங்கம், உத்வர்த்தனம்னா பவுடர் மசாஜ், ஒபிசிட்டிக்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல அது, அப்புறம் ஷிரோதாரா, இது எல்லாமே இந்த திங்க வச்சு நம்ம பண்றோம். எனக்கான ட்ரீட்மெண்ட் இது? ஆமா சார். ஆனா எனக்கு ஒரு டவுட், இதுல எல்லாமே நீங்க சொல்றது எல்லாமே இந்த சான்ஸ்கிரிட் சமஸ்கிருத வார்த்தை மாதிரியே இருக்க. ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ்னால எல்லாமே சான்ஸ்கிரிட்ல தான் சார் இருக்கு. அபியாங்கம், ஷிரோதாரா, பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸ் இது எல்லாமே இங்க வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து ஸ்டீம் பாத் கேபின் சார். நம்ம அங்க அபியாங்கம் பண்றோம்னு சொல்ல ஆயில் போட்டு மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா இங்கதான் நம்ம ஸ்டீம் பாத் கொடுப்போம். இதுவால என்ன ஆகும்னா நிறைய டாக்ஸின்ஸ் வந்து உடம்புல இருந்து ரிமூவ் ஆகும். இதுவும் ஒபிசிட்டிக்கும் கொடுக்கலாம், பாடி பெயின் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு, ஃபெட்டிக், ரிலாக்ஸேஷன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம்.